நானுமே டிக்கெட் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்காட்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு 1.5 லட்சம் காமிச்சது. நான் செக் பண்ணும்போது எங்கே இருக்குன்னு தெரியுதா, ஏர்போர்ட்டில். நானுமே கிளம்பிட்டேன் என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றத்துக்காக. இந்த அக்கா சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி இந்த அக்கா ஒரு ஓட்டுக்காக வெளிநாட்டுல இருந்து வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம உறவுகள் அனைவரும் எவ்வளவோ லட்சம் செலவு பண்ணி எங்கெங்கேயோ இருந்து அவங்களோட வாக்கை செலுத்துறாங்க. நம்ம மட்டும் எதுக்காக இன்னும் இந்த 500 1000 வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறோங்கிறதான் என்னோட கேள்வி. கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். அதாவது இந்த 500 1000 இப்ப ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கல்ல, அதுலயும் ஊழல் பண்றாங்க. எப்படி அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு ரோடு, இப்ப கவர்மெண்ட் ஒரு ரோடு போட போகுது அப்படின்னா அந்த ரோடோட சாங்ஷன் வேல்யூ 1 கோடி ரூபா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஆளா கமிஷன் எடுத்துட்டு கடைசியா 10 லட்சம் ரூபாயோ 5 லட்சம் ரூபாய்க்கோ அந்த ரோடு போடுற நிலைமைக்கு வரும். அதே மாதிரிதான் அந்த கட்சி தலைவரோ இல்ல அந்த கட்சியோட வேட்பாளரோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, 5000 10,000 ஒரு ஓட்டுக்குன்னு. அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு உங்க கைக்கு வர்றப்ப அது 500 1000 ரூபாயோ இல்ல 2000 ரூபாயோ மாறுது. அப்ப இதுலயே இவ்வளவு ஊழல் நடக்குது. அந்த 500 1000 வாங்கிக்கிட்டு நம்ம ஓட்டு போடுறதுக்கு எதுவுமே வாங்காம எல்லாருமே ஓட்டு போட்டோம்னா கண்டிப்பான முறையில யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்கள நம்ம சட்டையை பிடிச்சு கேள்வி கேட்கலாம். தயவு செய்து இப்பவும் சொல்றேன், பணத்துக்கு விலை போகாதீங்க. ஓட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமை. அதை விற்று கேவலமான ஒரு அரசியல் யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.